நாமக்கல் அருகே தவணை கட்டியும் லாரியை ஜப்தி செய்த தனியார் வங்கிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சேவை குறைபாட்டிற்காக லாரி உரிமையாளருக்கு 11 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளுக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் முகிலன். இவர் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள தனியார் வங்கியொன்றில் கடந்த 2017ஆம் ஆண்டு 23 லட்சம் ரூபாய் கடன் பெற்று லாரி வாங்கினார். 59 மாதங்களுக்கு மாத தவணையாக 48,400 ரூபாய் வீதம் கடன் தொகையை செலுத்த வேண்டும் என்ற ஒப்பந்தப்படி 16 மாதங்கள் தவணை தொகையை சரியாக கட்டியுள்ளார். இந்நிலையில் கடந்த 2019 செப்டம்பரில் எந்த முன்னறிவிப்பும் இன்றி லாரியை வங்கி நிர்வாகம் கைப்பற்றியது. 35 லட்சத்திற்கு வாங்கிய லாரியை 2021இல் வங்கி நிர்வாகம் 13,65,000க்கு விற்றது. மேலும் 11,39,000 ரூபாயை செலுத்துமாறு வங்கி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியது. இதனால் அதிர்ச்சியடைந்த முகிலன் வங்கியின் சேவை குறைபாட்டிற்காக தனக்கு தான் இழப்பீடு வழங்க வேண்டும் என நாமக்கல் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நான் சேலமில் இருக்க ஃபேர்லாண்ட்ஸில் இருக்கிற HDFC பேங்க்கில் 2017 23 லட்ச ரூபா லோன் எடுத்து 12 வீல் அசோக் லைலாண்ட் வண்டி எடுக்கிறேன். ஒரு 16 டியூ கண்டினியூஸாக கட்டிகிட்டு இருக்கேன். அந்த டைமில் கோவிட் வருது. கோவிட் வரும்போது நம்மளால் லோன் சரியாக ப்ராசஸ் பண்ணி கட்ட முடியல. அப்போ பேங்க்லேருந்து மேனேஜர் அடியாளங்களை வச்சு வண்டி எடுத்துகிட்டு போய் சட்டவிரோதமாக விற்றுட்டாரு. செட்டில்மெண்ட் ஃபிகர் கேட்டதுக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஒரு அட்வொகேட்டை பார்த்தேன். அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்து டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கி நாமக்கல் கன்சூமர் கோர்ட்டில் கேஸாக ஃபைல் பண்ணாங்க. குறைந்த விலையில் லாரியை ஏலத்தில் விற்பனை செய்தது, சேவை குறைபாடு மற்றும் வழக்கு செலவு என மொத்தம் 11,49,000 ரூபாயை 4 வார காலத்திற்குள் லாரி உரிமையாளருக்கு வங்கி நிர்வாகம் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் வழக்கு தாக்கல் செய்தவர் வங்கிக்கு எந்த தொகையும் செலுத்த வேண்டியது இல்லை என்ற சான்றிதழை வழங்கவும் உத்தரவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.